பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தமிழ்நாட்டில் தடை விதித்தது தமிழ்நாடு அரசு. புதுச்சேரியை தொடர்ந்து தற்போது தமிழ்நாட்டிலும் பஞ்சு மிட்டாய் தடையானது அமலுக்கு வந்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ஈவேரா இணைகிறார். அவருடன் பேசலாம். ஈவேரா, தற்போது தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கான தடையானது அமல்படுத்தப்பட்டிருக்கு. இது தொடர்பாக அரசு தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? விவரங்கள். உண்ணக்கூடிய பொருட்களில் வண்ணங்களை வசீகரிக்க செய்வதாகவும் அதில் ருசியை கூட்டுவதற்காகவும் சில பொருட்கள் தயாரிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த மாதிரியான பொருட்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்று என்று பலதரப்பட்டவர்களால் எச்சரிக்கப்பட்டு வந்த நிலையில் உணவு பாதுகாப்பு துறையினர் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்குவதற்கான வேதிப்பொருட்கள் கலக்கப்படுவதாக ஒரு சர்ச்சை உருவானது. அதன் தொடர்ச்சியாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தில் ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு சோதனைகளை மேற்கொண்டனர். அந்த சோதனை அடிப்படையில் இதன் ரோடமின் என்ற ஒரு பொருள் வேதிப்பொருள் கலந்திருப்பதாகவும் அந்த பொருளினால் புற்றுநோய் உருவாவதாகவும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த பஞ்சு மிட்டாயை பாதுகாப்பற்ற உணவாக அறிவிக்க வேண்டும் என்று உணவு பாதுகாப்பு துறையினர் அறிக்கை ஒன்றை தங்கள் ஆய்வின் அடிப்படையில் வெளியிட்டிருந்தார்கள். இந்த அறிக்கை தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறையும் கடுமையான சில சோதனைகளை மேற்கொண்டு சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதற்கான முடிவை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் இருந்தது. அந்த அடிப்படையில் இதில் உண்மையிலேயே அந்த பொருள் கலக்கப்பட்டிருப்பதால் அது உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பண்டமாக கருதப்பட்டு அந்த பஞ்சு மிட்டாயை தடை செய்யும் ஒரு அறிவிப்பை தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதால் தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை செய்யப்படுவதாக தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்திருக்கிறார். அதாவது பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனை என்பது தடை செய்யப்பட்டுள்ளது. பஞ்சு மிட்டாய் மற்றும் நிறமூட்டப்பட்ட மிட்டாய் வகைகளை அரசு உணவு பகுப்பாய்வு கூடத்தில் ஆய்வு செய்ததில் செயற்கை நிறமூட்டை சேர்க்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் இது உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டத்தின்படி தரக்குறைவான பொருட்கள் என்று உணவு பாதுகாப்பு துறையினரால் அறிவிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பற்ற உணவு என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006 படி ரோடமைன் பி எனப்படும் செயற்கை நிறமூட்டையை கொண்டு இந்த உணவுப் பொருட்கள் தயாரித்தல், அதனை பொட்டலமாக கட்டுதல், இறக்குமதி செய்தல், விற்பனை செய்தல் மற்றும் திருமண நிகழ்ச்சிகளில் அதனை பயன்படுத்துதல் ஆகியன தர சட்டம் 2006 படி தண்டனைக்குரிய குற்றவாளி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் ஏற்கனவே ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அனைத்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இந்த உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டு தமிழகத்தில் இந்த பஞ்சு மிட்டாய்க்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என ஒரு அரசாணையை தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது வெளியிட்டிருக்கார். ஏனென்றால் இது குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களும் சரி மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயம். குறிப்பாக குழந்தைகள் பஞ்சு மிட்டாயோட நிறத்தால் வசீகரிக்கப்பட்டு அதை வாங்கி உண்மையில் ஒரு ஆர்வத்தை காட்டுவார்கள். அந்த ஆர்வமே அவர்களுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவை எடுத்து தற்போது தமிழக அரசு இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.